வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு பொடி செய்ய போகிறோம். தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் வச்சுருவோம். அதுக்கு மேலே வந்து துவரம் பருப்பு இந்த மாதிரி பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கு. சேம் பவுல் அளவுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு எடுக்கணும். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துடலாம். பருப்பு லைட்டாக சுமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப வறுத்திங்கன்னா பவுடர் ருசி டேஸ்ட் கிடைக்காது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அதே பவுல் அளவுக்கு பாசிப்பயிறு ஒரு பவுல் எடுத்துருக்கு. சேம் இதுவும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். பாசிப்பயிரை வறுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்த பவுலில் வந்துட்டு கால்வாசி கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கால்வாசி எடுத்தாச்சு. அதே லைட்டாக ஃபேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்போட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். அதிகமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொடுக்காது உங்களுக்கு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம என்ன பண்ணலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரமாக வறுத்தாச்சு. ரொம்ப சூடாக வரதுனால நம்ம இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆயில் எதுவும் சேர்க்காமல் கருவேப்பிலை கொஞ்சம் மூலம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், வரமிளகா பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். இல்லை யாருக்கும் கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போ பெருங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு இடித்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மூளை பொரிக்கடலை ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸிங் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஆற வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் நண்பர்களே, மிக்ஸிங் ஜாரில் போட்டாச்சு, பவுட்ரு பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு அதிகமாக வேணாலும் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பொடி ரெடி ஆகிடுச்சு. பொடி எப்போயுமே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது கூட நெய் என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.